ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ஷோபா குட் லைஃப். இன்னைக்கு ரொம்ப அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான அட் ப்ரெசென்ட் வெரி வெரி காஸ்ட்லியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் செஸ்மி ஆயில் ஊற்றிருக்காங்க அம்மா. இது ஹாட் ஆகிட்டு இதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ வந்து கடுகு பட்டாச்சு முதல்ல அதை வெடிக்கட்டும். ஒரு ஸ்பூன் நிலக்கடலை, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய், 3 மிளகாய். இதை சோட்டு கட்டிக்கணும். நல்லா சிவந்துருச்சு கடலை. இப்போ வந்து இதில் 3 சின்ன தக்காளி ஃபைன் சாப் மீடியம் சாப் எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு, பெருங்காயம் ஒரு சின்ன ஸ்பூன். இப்போ இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சோட்டே பண்ணி இதை வேக விட்டு இது கொஞ்சம் ஃப்ளப்பி ஆகணும். நல்லா தக்காளி வெந்து சாஃப்ட் ஆகணும். இதுதான் இப்போ ஹை காஸ்ட்லி ப்ரைஸ் லஞ்ச் பாக்ஸ், ஹை ப்ரைஸ் லஞ்ச் பாக்ஸ். இது ரொம்ப ஈஸியானது. இந்த தக்காளி ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டைம் ஆகாது. இதெல்லாம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நெருக்கி இருக்கணும். உங்களுக்கு வேணால் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுருங்க. நான் இப்போ சிம்பிளாக செய்கிறேன். அதனால் ஒன்லி பெருங்காய பவுடர் மட்டும் போட்டாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் போடாத டைப்பில் இதுமாரி ஹிங் பவுடர் வெங்காயம் போட்டால் அது ஒரு தனி ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். ஹிங்கு போட வேண்டாம்னு நினச்சா ஆனியன் போட்டு கார்லிக்லாம் போட்டால் அது ஒரு தனி ஃப்ளேவர், அது தனி ஃப்ளேவர். 2 வருஷனும் தனித்தனியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், இது லஞ்ச் பாக்ஸாக குயிக்காக செய்ய முடியும், ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ் இதை சோட்டு பண்ணி வேக விடணும். இது டர்மரிக் பவுடர், இது டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போடணும். இப்போ நல்லா 5 மினிட்ல நல்லா 50% நல்லா வெந்து டொமேட்டோ சாஃப்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படி கொஞ்சம் சோட்டை பண்ணினா போதும். ரொம்ப குழைவாக வேண்டாம், ஏன்னா உடனடியாக சாப்பிட்றது தானே, ரொம்ப நாள்லாம் வச்சுக்கப்படுது. கொஞ்சம் இன் பிட்வீன் தக்காளி பீசஸ் சங்க்ஸ் மாதிரி வந்தாலும் நல்லா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் ரொம்ப குழைய வேண்டாம். இந்த அளவு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், அப்புறமா கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை வெளியே விடுது. இன்னும் அது ரொம்ப ஸ்மெல்ஸ் ஆகண்டா, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதில் ரைஸ் மேக் பண்ணிடலாம். குக்டு ரைஸ், இதுக்கு தேவையான ரைஸ் போட்டாச்சு. இதை கலரி, இது வந்து பாஸ்மதி ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் இதுக்கு குக் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் டொமேட்டோ ரைஸில். கோலம் ரைஸ், சோனா மசூரி, எந்த ரைஸ் பிடிக்குமோ அதாலையும் செஞ்சுக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா அதுமாரி பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ ரைஸ் ரொம்ப நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். Hot, yummy, tasty tomato rice ready in just 5 minutes. இப்போ டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டாகவும், அதில் ஒரு புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து கேக் ஸ்லைசஸ், கோகனட் ரவா கேக், ரொம்ப ஹெல்த்தியான கேக். அதோட ஒரு ஸ்மால் பனானா. கம்ப்ளீட் லன்ச் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிரும். லன்ச் பாக்ஸ் yummy, tasty, easy, quick, very costly lunch box ready.